ஹாய் தங்கன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட சில பேர் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்காக கண்டிப்பாக டீட்டெயில்டான ஒரு வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் என் டே எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆஸ் யூஷுவல் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்னையிலேருந்து மே 1 இல்லையா, இந்த வீடியோ நான் நேற்று ஷூட் பண்ணது. ஏப்ரல் மந்த் எப்படி போச்சு அப்படின்னு அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் மே மந்த் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், என்னுடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னுடைய பிளானரில் எப்பயும் நோட் பண்ணி வைப்போம் ஒவ்வொரு மாதத்துக்கும். ஸோ அந்த மாதிரி மே மந்த்துக்கும் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஜேர்னல் எழுதிட்டு மார்னிங் சாப்பிடணும்னு தோணலை, அதனால நான் ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் சியா சீட் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சியா சீடில் நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப அவசியமான ஒன்று. ஹேர் க்ரோத்லேருந்து வெயிட் லாஸ் வரையும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சியா சீட் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் தென் மதியமாக பார்த்தோன்னா பிரண்ட துவையல் இருக்கு இல்லையா, அது எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை போட்டு நான் சாப்பிட்டேன். அது கூட நான் காராசு மிக்சர் இதெல்லாம் வெறும் இதாக சாப்பிட மாட்டேன். சாப்பாடு கூட மட்டும்தான் கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ்க்காக ஆட் பண்ணி சாப்பிடுவேன். அதுவும் கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன். பாதாம் பீசன் ஊற வச்சுருந்தேன் மார்னிங்கே, அதை போட்டு மோர் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட் சாப்பாடாக பார்த்தோன்னா நான் இன்ஸ்டாவில் ஒரு நாள் கோவக்காய் சட்னி பார்த்தேன்னா எனக்கு அது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஒரு வாரமாக எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் கோவக்காய் சட்னி வேணும் அப்படின்னு. டியூஸ்டே எங்கள் ஊரில் மார்க்கெட் போடுவாங்க. ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் அதை தான் செஞ்சு சாப்பிட்டேன். சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு புளிப்பு வேணும்னு சொன்னேன், பட் எங்கள் அம்மா அவங்களுக்குலாம் போதுன்னு சொன்னாங்க. அண்ட் நான் எப்பவுமே 3 தோசை எடுத்துப்பேன். 2 தோசை நார்மல் தோசை, அப்புறம் ஒரு முட்டை தோசை நேற்று நைட் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.